ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் வீட்டு செல்லப்பூனை குட்டி. ஹாய் மக்களே, நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அன்னமார் கோயிலேருந்து வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்த எடுத்து போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கேங் தாங்க இது வந்துட்டுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த குடம் மாதிரி இருக்குல்ல, சில்வர் குடம் அந்த மாதிரி, அதில் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு தண்ணி அதில் கங்கையில் மூந்து பூஜை பண்ணி கொண்டு வருவாங்கங்க. இதுதாங்க தீர்த்த குடம் அப்படின்றது. அங்கே பக்கத்தில் போயிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு என்னன்றது. அவங்க வச்சுட்டு அந்த பூஜை இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் வச்சுட்டு அவங்க இது பண்ணிட்டு வருவாங்க. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ரோகு, கட்லா, ஜிலேபி, ஓகே, பாறை. என்னென்ன மீன் என்னென்ன ப்ரைஸ்மா நம்ம கிட்ட இருக்கிறது? மீன் எப்படின்னு கேட்குறேன். ஒரு பீஸ் எப்படி? பீஸ் 300 ரூபா இது இருக்குது சாமி, 400 ரூபாயில் இருக்குது. ஓகே ஓகேம்மா. அப்புறம் ஜிலேபி 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா. ஒரு மீன் பொறுத்தளவுக்கு ஒரு ரேட்டில் இருக்குதுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பீஸ் வேணும்? அவினாசி தாலுக்கா போத்தமலை கிராமத்திலிருந்து பட்டத்தரிசி கோழிக்காக தீர்த்தமெடுக்க வந்திருக்கிறோம். அதேதான் 3 பேர்த்தையும் தேர்ந்தெடுப்போம். சுற்றுலாத்தலம் சிறந்த சுற்றுலாத்தலம் ஈரோடு மாவட்டத்தில். ஓகே, சத்தி செல்லும் சாலை கொடிவேரி நீர்வீழ்ச்சியில் சிறந்த சுற்றுலாத்தலம். குடும்பத்துடன் வந்து கொண்டாடக்கூடிய நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொள்ளலாம். சாப்பிட்றதுக்கு மீன் இருக்குது, மீன் குழம்பாடு இருக்குது. சிறந்த பொழுதுபோக்கு அம்சம் உள்ள இடம். தேங்க்ஸ்ண்ணா. இந்த ஊர் தலைவருங்க இவங்க. ஊருக்கு அவங்க இருக்கிறாங்க ஆளுங்கெல்லாம். ஓகேங்களா, ஊரோட சிறப்பம்சம் என்னன்றது அப்படியே சொல்லுங்கண்ணா. இங்கே கொடிவேரிக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? கொடிவேரிக்கு அண்ணன் பொண்ணார சாமி சாட்டுறதுக்காக இங்கே தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஓகேங்க. அதாவது வந்து அன்னமார் சாமி எடுத்துகிட்டு போய் இங்கே தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அன்னமார் சாமி சாட்டுறது 5 நாள் திருவிழா. 5 நாளைக்கு அப்புறம் கருமாங்குத்தி அந்த விசேஷம் முடியும். ஓகே ஓகே. அது மாதிரி அதனால பூச்சாட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறோம். சரி சரிங்க. இங்கே எதாவது ஊர் பேர் கோயில் சிறப்பானது இருக்குது. எல்லாமே சிறப்பம்சம் தான் இருக்குது. கற்பாயின் இருக்குது சிறப்பம்சமான கோயில். அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறாங்க. அது பெரிய விசேஷம். 2 கோயில் இருக்குது அது மாதிரி. அப்புறம் அது கூட அன்னமார் கோயில், அன்னமார் செல்லாண்டி அம்மை, பட்டத்தரிசி அம்மை, கருப்பராயம், கன்னிமார், அன்னமார் சாமி. இதை பிரசித்தி வைத்தது. இது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுனால தொடர்ச்சியாக 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. இது முடிஞ்ச இந்த வருஷம் முடிச்சிட்டோம்னா நீ 2 வருஷம் கழித்து சாட்டுவேன். ஓகே ஓகே. அவ்வளோதான். ஓகேங்கண்ணா, தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஆளாக இருக்காதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலலாம் ஆளாக இருக்காதுங்க. இதுக்கு மேலே அந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் போகணும். மேலே போனீங்கன்னா மேலே போய்ட்டு குளிச்சுட்டு வரலாம். கீழே வந்து குளிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஆளாக இருக்காது. ஆழம்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிரச்சனை. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன் எல்லாம் வருங்க. அதனால் வந்துட்டு அதை ஷாலோ வேட்டியோ அந்த மாதிரி போட்டு பிடிச்சா வரும். ஸோ அதுதான் பிடிச்சி பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கட்லா மீன் சூப்பர், பாறை மீன் சூப்பர். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தி செல்லும் சாலையில்
கொடிவேரி நீர்வீழ்ச்சியில் போத்தம்பாளையம் கிராமத்திலிருந்து கோயில் திருவிழாவுக்கு தீர்த்தத்துக்காக வந்துள்ளோம். சிறந்த நீர்வீழ்ச்சி. குடும்பத்துடன் வந்து வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இடைநாட்களில் வந்தால் ஃப்ரீயாகவும் மீன் கட்டலா மீன் சூப்பர், லோகு மீன் சூப்பர். வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இடைநாட்களில் வந்தால் குழந்தைகளுடன் குதூகலமாக கொண்டாடி செல்லலாம். பொழுதுபோக்கு சிறந்த அம்சமான இடம். ஈரோடு மாவட்டத்தில் சத்தி செல்லும் சாலையில் கொடிவேரி அணை. வேறு இங்கே மாம்பழம் இருக்குது. அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சிற்றுண்டி இருக்குது. சிறந்த நிழல் கூட மாதிரி பாலத்துக்கடியே மீன் கொடுக்குறாங்க. இதுதான் ஃபேவரட்டான இடம். இங்கே பக்கத்துலேயே நீர்வீழ்ச்சி இருக்குது. குளிச்சுட்டு நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இங்கேயே வந்து மீன் குழம்போட சாப்பாடு கொடுக்குறாங்க. சிறந்த பொழுதுபோக்கு இடம். இந்த சுற்று வட்டாரத்திலேயே 3 மாவட்டத்திலேயும் சிறந்த பொழுதுபோக்கான இடம் கொடிவேரி அணை. கட்டணம் வந்து 5 ரூபாய் தான். வாகன பார்க்கிங் எல்லாமே குறைந்த கட்டணத்தில் சிறப்பான முறையில் பராமரித்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இங்கே பாருங்கள், சின்ன குட்டீஸ் கிட்ஸ் விளையாடுற இதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், அப்புறம் வந்து ராட்டினம், அந்த மாதிரி நிறைய இது இருக்குங்க. உட்காந்து விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சீசா, ஸோ எல்லாமே இருக்குங்க. ஸோ ஜாலியாக குழந்தைங்களோட வந்தால் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க. அவங்க போட்டிங் போகும்போது சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, ஒரு வாய்க்கால் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த பிளேஸ் தாங்க. இப்போ பார்த்தீங்களா, அது அந்த இதுலேருந்து தான் போகும். ஓகேங்களா, அது செப்பரேட்டாக பிரிஞ்சு போகுதுங்க. குட்டீஸுக்கெல்லாம் வந்து விளையாடுற பிளேஸுங்க அது. அவினாசி வட்டம் சேயூர் உள்வட்டங்க. போத்தம்பாளையம் கிராமத்துலேருந்து வந்திருக்குறேங்க. போத்தம்பாளையத்தில் அன்னமார் கோயில் சாமி சாட்டுறதுக்காக இங்கே கோயிலில் இருந்து எல்லோரும் ஒரு 5 ஈச்சர் வண்டியில் ஒரு 500 பேர் வந்திருக்குறேங்க. எல்லாம் கலந்து இன்றைக்கி எல்லாம் கோயிலுக்கு உண்டான சாமியெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்துகிட்டு போய் 5 நாள் சாமி சாட்டுங்க. வர்ற வெள்ளிக்கிழமையில் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு அங்கே இந்த அன்னமார் கோயிலில் வந்து கொம்பம் குத்துறது எல்லாம் விழா சிறப்பாக முறையில் நடக்குங்க. இந்த கொடிவேரிங்கிறது வந்து எங்கள் ஊருக்கு ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நீர்வடி பகுதிங்க. எல்லோரும் வந்து இந்த கோயில் விசேஷம் போது எல்லோரும் வருவாங்க. எல்லாம் கலந்துட்டு எல்லாம் ஒரு ஆனந்தமாக குளியல் போட்டு கோயிலுக்கு உண்டான அந்த வேலை கத்தி இதெல்லாம் கழுவி கொண்டு போய் கோயில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இந்த கொடிவேரி அணையில் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு எல்லாம் மீன் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் போகிறக்கும் வருவாங்க. நிறைய வருவாங்க. இன்றைக்கி விட மே மாதத்தில் இங்கே ரொம்ப நிறைய கூட்டம் இருக்குங்க. வந்து எல்லாருமே என்ஜாயாக போவாங்க. இப்போ நாங்கள் எங்கள் நண்பர்கள் எங்கள் உற்றாரோட எல்லோரும் வந்திருக்கிறோம். எல்லோரும் கொண்டு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து இது பண்ணி முடிச்சாச்சு, குளிச்சு முடிச்சாச்சு, ஜாலியாக விளையாடியாச்சு. இன்னும் நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாங்க. எல்லாம் இது முடிஞ்சது. இங்கே பாருங்கள், எல்லாம் கோயிலுக்கெல்லாம் இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. பாருங்க, என்ன அங்கே நிற்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் கொடிவேரிங்கிறது. இது வந்து அந்த அண்ணன் வந்துட்டு இங்கே ஷூட்டிங் பார்ட்லாம் நிறையா எடுத்திருக்காங்க. மூவிஸ்லாம் வந்து நிறையா எடுத்திருக்காங்க. இங்கே பழைய மூவிஸ்லாம் வந்து இங்கே நிறையா எடுத்திருக்கிறாங்க. இதுதாங்க பிளேஸ். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் போயிட்டு நம்ம அங்கே பரிசலுக்கு போகணும். ஓகேங்களா, இதுதான் இது மேலே என்ட்ரன்ஸ். அந்த இதில் போகணும். அங்கே பார்த்தீங்களா கம்பி வேலி தெரியுது பார்த்தீங்களா, அந்த வேலியில் போகணும். ஸோ இதுதாங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க இது இந்த பிளேஸ். அங்கே மேலே போனால் வந்து நம்ம அப்படியே போனோம் பார்த்தீங்களா, அதுதான் பரிசல். அந்த மேலே போகிறது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஷூட்டிங் பார்ட்லாம் நிறையா மூவிஸு, பழைய மூவிஸு, சாமுண்டி, அந்த மாதிரி பல மூவிகள் வந்து இங்கே நடந்திருக்குங்க. அதெல்லாம் பழைய மூவி. அந்த சைடு போனால் தான் அங்கே அந்த இது போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இந்த பாலம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்துட்டு ஆழம் இருக்கும். ஆழம் அங்கே இருக்குங்க. இந்த சைடெல்லாம் அந்தளவுக்கு ஆழம் இருக்காது. ஸோ இதுதாங்க வீடியோஸு. ஓகேங்க, இதோட வீடியோ என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஓகே.